கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபைகளுக்காக தேவனை நன்றியுடன் நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த பிரதான கிருபைகளுக்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்கிறதுக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பாவிகளாகிய நாங்கள் உம்முடைய கிருபையினால உம்மை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அதற்காக உண்மை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். பாவங்களை உம்முடைய குமாரனுடைய திரு தியாகத்தை ஞாபகப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு பொறுத்தளவும் மன்னிக்கவும் இந்த சன்னிதானத்தில் ஜெபிக்கிறோம். அவருடைய மகத்துவமான தியாகம் எங்களை கழுவி சுத்திகரிக்கும், பாவம் நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தகப்பன் கிருபையா இந்த நேரத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தவர்களையும் மன்னித்து உங்களுடைய ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தரும்படியாக சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மகத்துவங்களை புரிந்து கொள்ள நாங்கள் பிரயாசப்படும் பொழுது, இந்த கடைசி நாட்களில் நாங்கள் அறிய வேண்டிய உண்மைகளை அறிந்து கொள்ள நாங்கள் முயற்சிக்கும் பொழுது, ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினாலும் உம்முடைய ஒத்தாசையினாலும் எங்களை வழி நடத்தும் சமூகத்தில் நான் ஜெபிக்கிறோம். இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட உடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுரந்தித்துக் கொள்ளக்கூடிய பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர்களுக்கு தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். அன்பு நீத பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒவ்வொரு நாளும் படித்து வருகிற ஒரு மகத்துவமான உபதேசம், 8ஆம் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை கண்டுபிடிப்பது ஒன்றும் பெரிய கஷ்டம் அல்ல, லகுவாக கண்டுபிடித்து விடலாம். ஆனாலும் இதை தலைப்பாக கொண்டு அநேக உபதேசங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புவதனால, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை ஒரு தலைப்பாக வைத்து ஒரு தொகுப்பாக செய்திகளை சொல்ல தீர்மானித்து இருக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம், தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துக்களுக்கு போகும் பொழுது, தேவனுடைய சபைக்கு தேவன் கொடுத்த அந்த சாட்சியாகமத்தை கவனிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்களை படிக்கும் பொழுது அநியாயக்காரர்களுக்கு பாவம் வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்புதலுக்கும் மனமாற்றத்திற்கும் வழிநடத்தப்படுவார்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசி எழுதியிருக்கிறாங்க. அந்த நோக்கத்தை மனசுல வச்சு இந்த பாடங்களை நடத்துவதற்கு நான் தீர்மானித்தேன். இதுவரைக்கும் நம்ம படிச்சதுல தீர்க்க தரிசனம் ஏன் முக்கியம், அது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் நெருக்கத்தை அறிவதற்கு உதவுகிறது என்பதை நம்ம அறிந்திருந்ததுனால, அதை மனதிலே கொண்டு தீர்க்க தரிசனங்கள்ல என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, எவைகளை படித்தால் இயேசுவினுடைய வருகையினுடைய நெருக்கத்தை அறிய முடியும் என்பதை அறிந்தோம். அதுல நம்ம எடுத்திருக்கிற அந்த தீர்மானத்தின்படி சாட்சியாகமம் சொல்லுகிற அந்த வெளிப்பாடை நம்ம பெற வேண்டும் என்பதற்காக, மனமாற்றத்திற்காக, மனம் திரும்புவதற்காக, பாவத்தை அறிகிற அந்த வெளிப்பாடு வர வேண்டும் என்பதற்காக ராஜ்யங்களின் வரிசையை படிக்கிறது தீர்மானித்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தீர்மானத்துல ராஜ்யங்களை குறித்து படிக்கும் பொழுது நமக்கு வெளிப்பட போகிற சகல உபதேசங்களின் அடிப்படையில நிச்சயமாக கடைசி நாட்களில் நிற்பதற்கு உரிய தகுதியுடையவர்களாக மாறுவதற்கு ஏதுவான சகல வெளிப்பாடுகளையும் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யம் எவ்வளவு சமீபத்திலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தேவனுடைய வருகை என் கண்களுக்கு முன்பாக நடந்துவிடும் என்கிற நம்பிக்கையின் இதயத்தில் தூண்டுமானால் நான் பாவங்களை விட்டு லகுவாக வெளியே வருவதற்கான முயற்சியில ஈடுபடுவேன். அதன் அடிப்படையில இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போகிறோம், எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச உபதேசம். நான் அப்படி சொல்றதுக்கு இப்ப கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், திருச்சபைகளிலே, தேவனுடைய சபைகளிலே, நான் தேவனுடைய சபையை மனசுல வச்சுதான் பிரசங்கம் பண்றேன். இந்த தீர்க்க தரிசனம் குறித்த விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால்
பெரும்பாலும் இல்லை, பெரும்பாலும் இல்லை. ஆனாலும் தானியேல் 2ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். அதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஆனா ஆச்சரியமான உண்மைகள் அதற்குள் புதைந்து இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆச்சரியமான உண்மைகள் அதற்குள்ளே புதைந்து கிடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கல் அழிக்க போகும் ராஜ்யம். உடனே மனசுல அப்படி ஒரு பிக்சர் வாண்டோம். ஆனா அப்படி இல்லை. இன்னும் கூடுதலான வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். தீர்க்க தரிசன ஆவியினுடைய எழுத்துகளோடு ஒப்பிட்டு படிக்கிறதுக்கு பிரயாசப்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அணுக்களை ஆராய்ந்து அறிய பிரயாசப்படும் பொழுது ஆச்சரியமான உண்மைகள் அங்கே வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறார், ஒரு சிலையை காண்கிறார். அந்த சிலை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற விவரங்கள் எல்லாவற்றும் தானியேல் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இறுதியிலே அது என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னார், ஒரு கல் வந்து இந்த சிலையில் இருக்கக்கூடிய அத்தனை உலக பொருட்களையும் அது அழித்து விடுவதாக சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால என்ன ஒரு தலைப்பை நம்ம வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், கல் அழிக்கும் ராஜ்யம். கல் அழிக்கும் ராஜ்யம். ஆண்டவர் இந்த சொப்பனத்தின் மூலமாக என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், கடைசி நாட்களில் நடக்கும் சம்பவங்களை நமக்கு கற்றுத் தருவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தை குறித்து, அந்த சொப்பனத்தை குறித்து தானியேல் அதற்குரிய விளக்கத்தை சொல்வதற்கான முற்பாடுகளை அவன் செய்யும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தியதாக அவன் சொல்லுகிற அந்த மகத்துவமான உண்மை. நான் அந்த சரித்திரத்தில் அங்க சொல்ல விரும்பல. அந்த சிலை எப்படி பார்க்கப்பட்டுச்சு, என்ன செஞ்சாரு, அதெல்லாம் இல்ல. நேரடியா சப்ஜெக்ட்ல போறோம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். கடைசி நாட்கள் வரைக்கும் நடக்க போகிற காரியம் இந்த ஒரு சொப்பனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொப்பனம் அப்படின்னு சொன்னா, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டி, அந்த சிலையின் மூலமாக ஆண்டவர் என்னத்தை சொல்லுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார் என்று சொன்னா, கடைசி நாட்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை குறித்து சொல்வதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். நம்ம விரைவாக நிகழ்காலத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிவதில் தான் கவனம் வைத்திருக்கிறோம். வேறாக வெளிப்படுத்துகிற அந்த உண்மைகளை விரைவாக கிரகித்துக் கொண்டு, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தரிசனத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய ரகசியங்களை விளங்கிக் கொள்ள போகிறோம். முதலாவது, அந்த சொப்பனத்திற்கு விளக்கத்தை தானியேல் கொடுக்கும் போது அவன் சொல்லுகிறான், சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் அவர் உமது கையிலே ஒப்புக் கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார். அந்த சிலைகளை அவர் பார்க்கிறது முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பொன்னினால செய்யப்பட்ட அந்த தலை, அந்த பொன்னான தலை நீரே. வேதம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சாருக்கு காட்டப்பட்ட அந்த தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த பொன்னான தலை என்ன அப்படின்னு சொன்னா, பாபிலோன். இதுல இருக்கக்கூடிய அந்த பாபிலோன் தான் இந்த ராஜ்யம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் நான் செய்ய போறதில்ல. ராஜ்யத்தை மாத்திரம் தான் பார்க்க போறேன். அதுக்கு பல வாரங்கள் நம்ம படிக்க வேண்டியது வரும். அதனால இந்த ராஜ்யம் பாபிலோன், அவ்வளவுதான். இன்னும் அடுத்தது எந்த ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரித்திரத்துல சரியா நிறைவேறி இருக்கிறது. நான் சரித்திர சான்றுகளெல்லாம் எடுத்து நிரூபிக்க போறது இல்லை. வேதம் சொல்லுகிற உண்மையை அப்படியே சரித்திரத்தில் இருக்கிறது என்பதை அறிந்திருப்பதனால வேதம் சொல்லுகிற உண்மையை மாத்திரம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவதற்கு நான் பிரயாசப்பட போகிறேன். இந்த பாபிலோன் ராஜ்யத்தை எதிர்த்து
நாம படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இந்த ராஜ்யங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி, அந்த ராஜ்யம் தன்னுடைய வாய்ப்பு இழந்து தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கிற அந்த சூழ்நிலை வாய்ப்பு இழந்த போது அடுத்து என்ன ராஜ்யம் வரும் அப்படிங்கிறதை ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஆமோத்தின் குமாரனாகிய ஏசா, பாபிலோன் மேல் வர கண்ட பாரம் இதுவோ, நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழும்ப பண்ணுவேன். இன்னும் கீழே கோரேசை குறித்து பேசுகிறார். பாபிலோனுக்கு எதிராக அவன் புறப்பட்டு வருவான். அந்த கோரேஸ் யாருன்னா பெர்சியா ராஜா. பெர்சியாவும் மேதியர்களும் ஒன்றாக இணைந்திருந்த காலத்திலே கோரேஸ் என்கிற அந்த ராஜா போய் பாபிலோனை பிடித்தார். அந்த சரித்திரம் எல்லாம் அழகா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். வேதத்துல சொல்லியிருக்கிறது அப்படியே நிறைவேறி இருக்கும். பாபிலோனுக்கு அடுத்த ராஜ்யம் என்ன அப்படின்னு கேட்டா அது மேதியா பெர்சியா ராஜ்யம் என்பதை வேதம் சொல்லுகிறது. அது அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிற அந்த காரியம் அப்படியே வரலாற்றிலே நிறைவேறி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னொரு தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் பேசுகிறார் தானியேலோடு கூட 8ஆம் அதிகாரத்துல. அங்க தானியேலுக்கு இன்னும் ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அதுல இந்த மேதியா பெர்சியாவை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆகினால அதை நான் வாசிக்கிறேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமல் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பிப்பார் இல்லை. இந்த ஆட்டுக்கடா எது, வெள்ளாட்டுக்கடா எது, அத வேதம் சொல்லுது பாருங்க. நம்ம எங்கேயும் போக வேண்டாம், வேதமே விளக்கம் கொடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆட்டுக்கடா என்னது, வெள்ளாட்டுக்கடா என்பது என்னது என்று சொல்லி தானியேலுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். அதை வாசிக்கிறேன். நீ கண்ட 2 கொம்பு உள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்களாம். நம்ம பாபிலோனை எது வீழ்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது மேதியா பெர்சியா ராஜா வீழ்த்துன்னு பார்க்கிறோம். இங்க மேதியா பெர்சியா ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா வீழ்த்தி விடுகிறது. அப்ப இந்த வெள்ளாட்டுக்கடா என்னதுன்னு தெரிஞ்சா மேதியா பெர்சியா ராஜ்யத்தை எது வீழ்த்தும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதையும் வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜாவாம். அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் 1ஆம் ராஜா அலெக்சாண்டர் தி கிரேட். இருக்கு பாருங்க. பெரிய தியாலஜியா பல ஆண்டுகள் படித்துட்டு வர வேண்டியதில்லை. உண்மை அறிந்து கொள்வதற்கு வேதமே வெளிச்சம். 1வது ராஜ்யம் எது பாபிலோனு சொல்லி கொடுத்துச்சு. கொஞ்சம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பாபிலோனுக்கு எதிராக எந்த ராஜ்யம் வரும்னா மேதியா பெர்சியா ராஜ்யம் வரும். வேதம் வெளிப்படுத்துகிறது. இந்த மேதியா பெர்சியா ராஜ்யம் எது வீழ்த்துன்னு சொன்னா கிரேக்க ராஜ்யம் வீழ்த்தும் என்று வேதம் போதிக்கிற அந்த மகத்துவமான உண்மையை அறிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு பிறகு எந்த ராஜ்யம் வரும்? சரித்திரங்கள் கடந்து போனதுனால அதையும் அறிந்து கொள்ள முடிகிறது. எந்த ராஜ்யம் வரும்? இந்த வெள்ளாட்டுக்கடா 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை வீழ்த்திய பிறகு அங்கே ஒரு சின்ன கொம்பு முளைக்கிறது. அந்த கொம்பை குறித்து அது என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி வேதம் பேசுகிறது பாருங்க. அந்த கொம்பு, அதாவது கிரேக்க தேசத்துக்கு பிறகு வருகிற அந்த கொம்பு எதுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி வேதம் பேசுகிறது. அவர் தன் உபாயத்தினாலே வஞ்சகத்தை கைக்குடவர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான். இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதனுடைய ராஜா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதிபதிக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடுவான். அவனும் முடிவுக்கு வருவான். வேறு விதமாய் முறித்து போடுவான். அதையும் அழகா நீங்க படிக்கும்போது அதனுடைய முடிவு வேற மாதிரி இருக்கும். நம்ம படிப்போம். அது சேனையுடைய அதிபதி பரியந்தும் தன்னை உயர்த்தி. கிரேக்க தேசத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொன்னா அதிபதிக்கு எதிராக நிற்க போகிறது. அதிபதிக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு எதிராக நிற்க போகிறது. யார் இந்த அதிபதி? யார் இந்த அதிபதி?
வேதம் சொல்லுகிறது. நம்ம எங்கேயும் போக வேண்டாம், வேதம் பேசுகிறது. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தவர்களிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது பிரபுவாகிய மேசியா ஜீவாதிபதியாயே கொலை செய்தீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வேதம் அதிபதி என்று சொல்கிறது, அதிபதிகளுக்கு அதிபதி என்று சொல்கிறது. நம்ம பார்க்கிறோம், இந்த கிரேக்க தேசத்துக்கு எதிராய் வந்து இன்னொரு ராஜ்யம் எழும்ப போகிறது. அந்த ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா அதிபதிக்கு அதிபதியாக அவன் வேலை செய்வார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. யாரு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நின்றார்கள் என்பதை வேதாகமம் தெளிவாக வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நின்று அவரை கொலை செய்வதற்கு தீர்மானித்த அந்த ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா கிரேக்க தேசத்துக்கு எதிராக வந்த ராஜ்யம். சரித்திரத்தில் போய் பார்த்தீங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். பாபிலோனுக்கு அடுத்தது மேதியா பெருசா, மேதியா பெருசுக்கு அடுத்து கிரேக்கோ, அடுத்தது அதிபதியை கொலை செய்த இயேசுவை கொலை செய்த ரோம ராஜ்யம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிபதிக்கு அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை உங்களோடு கூட நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிபதி என்று சொல்லி வேதம் தெளிவாக பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும். அப்போ எந்த ராஜ்யம் இதற்கு எதிராக இருந்தது, இயேசு கிறிஸ்துக்கு எதிராக இருந்தது என்பதை வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்பொழுது ஏரோது ரோம தேசத்தினுடைய ராஜா, இயேசு கிறிஸ்து பிறந்துருவாரு, அது செய்தியை கேட்டுருவா, ஐயோ இவர் ராஜாவால வரப்போறாரு, இவரை கொண்டு நினைச்சு 2 வயசுக்குள்ள பிள்ளைகளை எல்லாத்தையும் கொள்வான். இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியாக எதிர்த்து நின்ன ராஜ்யம் எதுன்னு சொன்னா ரோம ராஜ்யம். இன்னும் பிளாத்து இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவன், அவரை மாறினால் அடித்து சிலுவையில் அறையும்படியாய் ஒப்பு கொடுத்தவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இங்க 4 ராஜ்யங்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக வெளிப்படுகிறது. முதலாவது ராஜ்யம் பாபிலோன், 2வது ராஜ்யம் மேதியா பெர்சியா, 3வது ராஜ்யம் கிரேக்கு, 4வது ராஜ்யம் ரோம் என்று சொல்லி வேதம் அடையாளப்படுத்துகிறத நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. அது என்னது, பொன்னிலான தலை, அது பாபிலோன். அடுத்தது மார்பு வெள்ளி மேதியா பெர்சியா, அடுத்தது வயிறும் தொடையும் கிரேக்கு, வெண்கலம், அதுக்கு பிறகு இரும்பு, அது ரோம ராஜ்யம். இது நமக்கு வேதம் வெளிப்படுத்தி கொடுக்கிற மகத்துவமான உண்மை. புரிஞ்சுக்கிறது, நேரடியா பார்த்தாச்சு. வேதம் சொல்லுது, பேர் சொல்லி சொல்லுது, சரித்திரத்துல கரெக்டா இருக்கு. இப்ப படிக்கணும் ஆசைப்படுறவங்க படிச்சுக்கலாம். இன்னொரு ராஜ்யமும் இதுல இருக்கு. இந்த 4 பேர் சொல்லி நம்மளால பார்க்க முடிகிறது, ஏன்னா சரித்திரங்கள் கடந்து இருக்கிறது. அதனால அதை நம்மளால விலகிக் கொள்ள முடிகிறது. இன்னொரு ராஜ்யம் என்ன என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் சொல்லுது பாருங்க, அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருக்கிறது. எப்படி இருக்குன்னா, பாதம் ஒண்ணு இருக்குப்பா, முதல்ல பொண்ணு வெள்ளி வெண்கலம் இரும்பு, அதுக்கு ஒரு இன்னொன்னு இருக்குது, அது பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருக்கிறது. இது எந்த ராஜ்யம் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது அத பேர் சொல்லி நம்மளால இப்ப உடனே அழைக்க முடியாவிட்டாலும் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. பிற்பாடு நம்ம படிக்கும் பொழுது அதை பேர் சொல்லி அடையாளம் காண்போம். இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு பாதராட்சியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த
ராஜ்யம் எதுங்கிறத அந்த அந்த அடையாளங்கள் மூலமாக நம்ம விளங்கி கொள்ள போகிறோம். அதுல பாதி இரும்பு இருக்கு, பாதி களிமண் இருக்குது. இந்த இரும்பு என்னதுன்னா ரோம். அப்ப ரோமினுடைய அதிகாரத்தை பெற்ற ஒரு களிமண், அல்லது ரோமினுடைய நிலையை வெளிப்படுத்துகிற ஒரு களிமண். அப்ப இரும்பு எதை குறிக்குன்னா ரோம ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை குறிக்கிறது. களிமண் எதை குறிக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தை ஆராய்ந்தால் லகுவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் களிமண்ணை எதற்கு ஒப்பிடுகிறார்? இஸ்ரவேல் சபைக்கு ஒப்பிடுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கருத்து சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டார் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில இருக்கிறீர்கள். சபையை குறிக்குது. இரும்பு தேசத்தை குறிக்கிறது, ரோம தேசத்தை குறிக்கிறது, களிமண் சபையை குறிக்கிறது. அப்படியானால் எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரும்பும் களிமண்ணும் இணைந்த ஒரு ராஜ்யம் எது அப்படின்னு சொன்னா, அதனால் இப்போது ரோமும் சபையும் இணைந்த ராஜ்யம் ரோம சபை ராஜ்யம் என்று சொல்லி பெயரிட விரும்புகிறேன். அப்போ ரொம்ப தெளிவாக நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தீர்க்க தரிசன ஆவியினுடைய சாட்சியாகமத்தில் நீங்க பார்க்க முடியும். தேவனுடைய பசுத்த வேலை இரும்பு களிமண்ணுடன் கலந்த சிலையின் பாதங்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் ஒரு காலத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். சபையின் வேலை மற்றும் தேசத்தின் வேலை ஒருங்கிணைகின்றது இரும்பு மற்றும் களிமண்ணால் குறிக்கப்படுகிறது. அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மிக நேர்த்தியாக வேதம் வெளிப்படுத்துகிறது. பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்கு, ரோமு, அதை தொடர்ந்து ரோமும் சபையும் இணைந்த ஒரு ராஜ்யம், அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கல் ஒண்ணு வந்து அழிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்துல சொல்லப்பட்டிருக்கலாம். அது எந்த ராஜ்யத்தெல்லாம் அழிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்கு, ரோம சபை, இது எல்லாத்தையும் இந்த கல் அழிக்க போகிறது. சிலையில் மோதிய கல்லை அடையாளம் காண வேண்டும். கல்லு நொறுக்கிற ராஜ்யங்களுடைய பெயர்கள் நமக்கு ஓரளவு புரிந்து கொண்டது. பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்கு, ரோமு, அதை தொடர்ந்து ரோம சபை. இது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர போகிறது கல். அந்த கல் என்ன அப்படின்னு விளங்கி கொண்டால் நம்ம எவ்வளவு நெருக்கத்துல வருகிறோங்கிறத ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த சிலையில் உள்ள கல்லை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, சிலையில் மோதுகிற அந்த கல்லை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஒரு அழகான உண்மையை வெளிப்படுத்துது. கல் சிலையில மோதி பெரிய பர்வதமாகி பூமி எங்கும் நிரப்பிட்டான். ஒரு உண்மை, இந்த கல்லை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அது சிலையில மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிச்சு. ஒண்ணு. இன்னும் இந்த கல்லை குறித்து சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். இந்த கல்லு மோதும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மோதிட்டு பெரிய பர்வதமாகிறது, பூமியெல்லாம் நிரப்பிடுது. ஆண்டவர் அப்போ அவருடைய ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். கல்லை நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா சில காரியங்களை மனதில் வைத்துக்கிட்டு படிக்கணும். முதலாவது, சிலையின் பாதத்தின் காலமான இரும்பு களிமண்ணும் சேர்ந்த ராஜ்யத்தின் காலத்தில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். மாத்தி வாசிக்க கூடாது, ஸ்தாபிக்க பண்ணுவார், எழும்ப பண்ணுவார். நான் ஒரு காலம் அப்படிதான் வாசித்தேன். ஸ்தாபிக்கப்பட்டது விஷயம். கல் பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்புகிறது. பூமி எல்லாம் நிரம்பணும் கல்லினால். அந்த கல் என்ன செய்யணும் அப்படின்னா, பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு,
களிமண் ஆகிய ராஜ்யங்களை அழிக்கணும். இது அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மகத்துவமான உண்மை. இப்ப நம்ம கல்ல படிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல இங்க என்றென்றைக்கும் இருக்க போகிற ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார்னு சொல்றாரு இல்லைங்களா? அந்த ராஜ்யம் எது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் எழும்ப பண்ண போகிற அந்த ராஜ்யம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது ராஜ்யத்தை பெறுவார் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு பேசுகிறது. அவர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிலிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இப்பொழுது அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் அல்ல, மகிமையின் ராஜ்யம் இன்னும் உள்ளே கொண்டு வரப்படவில்லை. ஒரு மத்தியஸ்தராக அவரது வேலை முடிவடையும் வரை தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுக்க மாட்டார் என்று அது முடிவிராத இருக்கிற ஒரு ராஜ்யமாகும். ஆண்டவர் இங்க எப்போ அந்த ராஜ்யத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். அழிவில்லாத அந்த ராஜ்யத்தை மத்தியஸ்தர் வேலை முடியணும், நியாய விசாரணை முடியணும், கிருபையின் காலம் முடியணும். அதுக்கு பிறகுதான் இந்த ராஜ்யம் எழும்ப பண்ணும் இயேசு கிறிஸ்து பெறுவார். இன்னும் அதை குறித்து வசனம் பேசும் பொழுது இந்த ராஜ்யம் இயேசு பெறுகிற ராஜ்யம் யாருக்குரிய ராஜ்யம், யாருக்கு கொடுக்கப்படுகிற ராஜ்யம் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற ராஜ்யம். அது பரிசுத்தவான்களிடத்துல கொடுக்கப்படும். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றார். இந்த ராஜ்யம் யாரிடத்திலே கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் மிக தெளிவாக பேசுகிறது. அது தேவனுடைய ஜனத்திற்கு கொடுக்கப்படுகிறது என்று. எப்ப கொடுக்கப்படும் அதையும் வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த ராஜ்யம் எப்பொழுது கொடுக்கப்படும் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாக பேசுகிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடனே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்பார். இந்த ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இரண்டாம் வருகையில அவர்களை முதலாவது மீட்டு எடுக்கிறார். இரண்டாம் வருகையில நித்திய ராஜ்யம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படல. நித்திய ராஜ்யத்தை கொடுப்பதற்கு மரித்தோரையும் அவருக்குள் உண்மையா இருக்கிற பிள்ளைகளும் தேவன் மீட்டுக் கொண்டு பரலோகத்துக்கு போறாரு. எப்ப கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாம் வருகையிலே பரிசுத்தவான்கள் மீட்கப்படுகிறார்கள். அந்த 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 ராஜ்யம் எப்பொழுது அவருடைய கையில கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார், 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாங்க, அழகிய பூமி, புதிய பூமியானது அதன் சகல மகிமையோடும் பரிசுத்தவான்களின் நித்திய சுதந்திரமாக இருந்தது. முடிவு முழு வானத்தின் கீழ் உள்ள ராஜ்யத்தின் ராஜ்யம் மற்றும் ஆளுகை மற்றும் மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. வஸ்திரம் இருக்கு பாருங்க. இந்த கல் சிலையினுடைய பாதத்துல மோதுது. அந்த நேரத்துல ஆண்டவர் ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். எப்படி எழும்ப பண்ணுவார் படிக்கணும். அந்த ராஜ்யத்தை நியாய விசாரணை முடித்தவனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெற்றுக் கொள்கிறாரு. அந்த ராஜ்யத்தை அவருடைய பரிசுத்தவான்களுக்காக பெற்றுக் கொள்கிறாரு. அதை அவருடைய கையில கொடுப்பதற்காக ஆண்டவர் அவர்களை இரண்டாம் வருகையில மீட்டுட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்பட்ட பின்பு இந்த ராஜ்யம் பரிசுத்தவான்களுடைய கையில கொடுக்கப்படுகிறது என்பது தெளிவாக இருக்கிறது. இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்ன, கல்
இந்த பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் இதெல்லாம் நொறுக்கி அழிச்சிருது அப்படின்னு சொல்லுது வசனம். இங்க ராஜ்யம் எழும்ப பண்ணாத ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எப்ப கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா புதிய வானம் புதிய பூமியில அதை கொடுப்பதற்காக இரண்டாவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த கல் யாரை குறிக்கிறது? ராஜ்யம் எழும்ப பண்ணுகிற ராஜ்யம் பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் என்று சொன்னால் கல் யாரை குறிக்கணும்? பரிசுத்தவான்களை குறிக்கணும். அவர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த ராஜ்யத்தை எழும்ப பண்ணுகிறார். கேள்வி என்ன வரும் தெரியுமா? இந்த ராஜ்யங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் நொறுக்குமா? சபை நொறுக்குமா? ஒரு தேசத்தை ஆண்டவர் சபையை கொண்டு நிரூபணம் பண்ணுவாரா? அழிப்பாரா? வேத வசனம் சொல்றத நம்ம பார்ப்போம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திபாரமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். ஆமா, நடக்கதான் போகுது. சபை ராஜ்யங்களுக்கு எதிராக வெளிப்படையாக நிற்க போறது காலத்தில் நின்றுக்கிறாங்க. யுகங்கள் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் நின்றுக்கிறாங்க. நம்ம படிக்கிற அந்த பாதம் காலம் சபையும் ரோமும் சேர்ந்திருக்கிற காலத்துல ஆண்டவருடைய ஜனங்கள் அந்த ராஜ்யத்துக்கு எதிராக குரலை கொடுத்து அதை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. இன்னும் அந்த தரிசனத்துல சொல்லும் பொழுது, அந்த கல்லை குறித்து சொல்லும் பொழுது, அது பூமி எல்லாம் நிரப்பிற்று அப்படின்னு சொல்லும். பூமி எங்கும் அது நிரப்பிற்று என்று சொல்லி அந்த தரிசனத்துல சொல்லப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். இஸ்ரவேலர்களை குறித்து கொண்டு ராஜ்யங்களை நொறுக்குவேன்னு சொல்றாருல, அந்த இஸ்ரவேலர் குறித்து ஆண்டவர் சொல்கிற தரிசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களில் குடி ஏறுவார்கள். இந்த கல்லுதான் ராஜ்யத்தை பெற போகிறது. கல்லுக்காக தான் ராஜ்யம். அந்த கல்லு என்ன செய்யும் சொன்ன தேசங்களை நொறுங்க பண்ணோம். இந்த கல்லை குறித்து ஆண்டவருடைய ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ இடத்தெல்லாம் விசாலப்படுத்தி பெரிதாக்கு, பூமி எங்கும் நிரப்பு, பூமியில் சகல ஜாதிகள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல சொல்றத நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. ஏன்னோ கடைசி காலத்துல ஆண்டவருடைய நாமம் இது பூமி எங்கு நிரம்பி இருக்கணும். பூமி எங்கு நிரம்பி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். முடிவு அப்பதான் வரும். இங்க கண்ணு போய் மோதி பூமி எல்லாம் நிரப்புது. நிரம்பினாத்தான் முடிவு இயேசுவினுடைய இரண்டாம் வருகை. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல சாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் பாஷக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷம் உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தின் நீருட்டுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். தேவனுடைய ஜனம் பூமி முழுவதும் அவருடைய மகிமையினால நிரப்ப வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கல் என்னது அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. இது எதை பெறுகிறது என்றால் ராஜ்யத்தை பெறுகிறது.
இது பூமி எங்கும் நிரப்புகிறது. இயேசுவினுடைய வருகையினுடைய நெருக்கத்தை நான் அறியணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நிகழ வேண்டும் என்று சொன்னார், தேவனுடைய ஜனம் பூமி எங்கும் விசாலமாகி காணப்பட வேண்டும். சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் அறிவித்து பூமி எங்கும் நிரம்பினதாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் பூமி எங்கும் மகிமையினால பிரகாசிக்க வேண்டும். ஏதோ மிக தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னு சொன்னால், கல் தேவனுடைய ஜனத்தை குறிக்குமா? வசனத்தை வாசிக்கிறேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திரவேலை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சபையில தெளிவாக பேசணும் அப்படின்னா, இன்னும் படிக்கும் போது விளங்கிக் கொள்ள போற சத்தியத்தை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய ஜனத்தை ரொம்ப கருத்தா பார்த்து பெரிய வேலைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். கல் என்பது தேவனுடைய ஜனம் என்பது வெளிப்படையாக இருக்கிற ஒரு உண்மை. இந்த கல் ஆண்டவருடைய ஜனம் எப்ப வாழணும் அப்படின்னு சொன்ன எல்லா காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் தான். அது பால காலத்திலே ரோமோ சபையும் இணைந்து ஆட்சி செய்கிற அந்த காலத்திலே இந்த கல் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எதிராக நிற்க வேண்டும். பூமி எங்கும் அவருடைய நாமத்தினுடைய மகிமையை பிரசாரப்படுத்த வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். நான் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற மகத்துவமான உண்மை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமம் எவ்வளவு அழகாக வெளிப்படுகிறது என்பதை கர்த்தாய் ஆராயும் பொழுது நம்மளால விளங்கி கொள்ள முடியும். இதோட முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் இருக்கு. இந்த பாத ராஜ்யத்தை குறித்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கால் விரல்கள் இருக்கு பாருங்க, அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும் பொழுது, கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி கல்லுமண்ணுமா இருந்தது. எப்படி பாதம் இருக்கிறதோ அப்படியே விரல்கள் இருக்கிறது. இதுல இந்த 10 விரல்கள் என்ன அப்படின்னு கேட்டா அதே தன்மை உள்ளதுதான். ரோமும் சபையும் இணைகிற ஒரு காரியம் இருக்கு பாத்தீங்களா, அதே தன்மை உள்ளதுதான். நிச்சயமா எது இல்லைன்னு சொன்னா, ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள 10 பிரிவுகள் அல்ல, ரோமினுடைய 10 பிரிவுகள் இந்த கால் விரல்கள் அல்ல. அது தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 கொம்புகள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ரோம் இரும்பு, இங்க வெறும் இரும்பு இல்ல, 10 விரல்கள் வெறும் இரும்பு அல்ல, களிமண்ணும் சேர்ந்து இருக்கிறது. அடுத்த நிலைக்கு வந்தாச்சு. ரோம 10ஆக பிரிக்கப்பட்டு ரோம சபை உண்டாகி அதற்கு பிறகு காணப்படுகிற 10 விரல்கள். இந்த விரல்களை குறித்து வசனம் சொல்லும் பொழுது, ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு களவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள். இந்த விளக்கங்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, ஐரோப்பிய கண்டத்தில் 10 பாருங்க சேராது அப்படிலாம் நம்ம பேசிக்கொண்டு இருந்தோம். சரித்திரத்தினுடைய அந்த வரிசையை படிக்கும் பொழுது ரோமுக்கு பேர் ரோமு 10ஆ பிரிக்கும். அது முடிச்சு போச்சுங்க. ரோமு சபையும் இணைந்து எழும்புகிற அந்த ராஜ்யம், பாத ராஜ்யம், அது வந்துச்சு. அது வந்த பிறகு இந்த
10 விரல்கள் எதா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா ரோம ராஜ்யத்தினுடைய பிரிவுகளாக இருக்க முடியாது. என்னங்க அப்ப அவங்க பேசுனதெல்லாம் தப்பா? ஐயோ, அது அன்னைக்குரிய விளக்கங்க. அது நம்பின பிள்ளைகள் அநேகர் ரட்சிக்கப்படுகிறாருங்க. இன்னைக்கு நீ அதையே நம்பிக்கிட்டு இருந்தேன்னா ஏமாந்துருவாங்க. இங்க 10 பிரிவுகள் களிமண்ணும் இரும்பும் கலந்தது. அது ஒன்று ஒட்டிக்கொள்ளாது. அது என்னது? தீர்க்கதரிசியினுடைய எழுத்துக்கு போகும்போது, சாட்சியாகமத்தை கவனிக்கும் பொழுது அது மிக நேர்த்தியாக சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதை வாசிக்கிறேன். நமது ராஜ்யம் இவ்வுலகை சார்ந்தது அல்ல. எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் அளித்து அவருடைய நித்திய ராஜ்யத்தை அமைக்க பரலோகத்திலிருந்து நம்முடைய கர்த்தர் பூமிக்கு வருவதற்காக நாம் காத்திருக்கிறோம். பூமிக்குரிய சக்திகள் அசைக்கப்படுகின்றன. கவனமா கேளுங்க. பூமியின் தேசங்களுக்கு இடையில் ஐக்கியத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றும் எதிர்பார்க்க முடியாது. அது ஒண்ணுக்கு ஒட்டிக்காது. பாத்தீங்களா? உலக ராஜ்யங்களை குறித்து பேசுறாங்க. எப்பா, பூமியில தேசங்களுக்கு இடையே ஐக்கியம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்காது. நேபுகாத்நேச்சரின் சிலையில் நமது நிலை கால் விரல்களால் பிரிக்கப்பட்ட நிலையில் ஒன்றாக ஒட்டிக்கொள்ளாத நொறுங்கும் பொருளால் குறிக்கப்படுகிறது. இன்னைக்கு அப்பா உட்கார்ந்து இருக்கிறோம். உலகம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்காது. கண்ணுக்கு முன்னாடி இப்ப தீவிரமாக காணப்படுகிறது. தேவனுடைய மகா நாள் நம் மீது வந்திருக்கிறது என்பதை தீர்க்க தரிசனம் காட்டுகிறது. அது மிகவும் விரைகிறது. இப்போ இந்த 10 விரல்கள் என்னது அப்படின்னா உலகம் ஒன்று கொண்டு ஒட்டிக்கொள்ள. ஆனா இந்த உலகம் ஒரு நிலையை அடையணும் பாருங்க. இந்த உலகம் ஒரு நிலையை அடைய வேண்டும். இந்த கால் விரல்கள் உலக ராஜ்யமாக இருக்கிறது. அந்த உலகம் ஒரு நிலை அடையணும். என்ன அடையணும்? களிமண்ணும் இரும்பும் கலந்த நிலை அடைய வேண்டும். அந்த நிலையில நீங்க போய் பாத்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை உலகம் எல்லாம் அப்படி ஒன்றா ஆயிரும் அப்படிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் பேசினேன் அன்னைக்கு படிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு படிக்கும் பொழுது அந்த நிலையில நம்ம சொல்றோம் தெரியுமா? நான் 7th Adventist மனசுல வச்சு பேசுறேன். அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் தெரிஞ்சாதான் நான் சொல்றது புரியும். புரியாது. பொறுமையா கேட்டுட்டே வாங்க, பிறகு விளைங்க. இந்த உலகம் முழுவதும் தேசமும் சபையும் ஏங்குகிற ஒரு நிலை உண்டாகும். பாத்தீங்களா? அந்த நிலையிலையும் உலகம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கொள்ளாது என்பதுதான் தீர்க்க தரிசனம். அது முழுவதும் சபையினுடைய கோட்பாடுகளை தேசத்தின் அதிகாரத்தை கொண்டு நிறைவேற்றுகிற நிலை உண்டாகும். ஆனா பூமியில் இருக்கக்கூடிய தேசங்கள் ஒன்று கொண்டு ஒட்டி கொள்ளாது என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்போ இந்த உலகளாவிய ராஜ்யத்தை அவருடைய பிள்ளைகளுடைய கையில கொடுப்பார்? நமக்கு தெரியும், புதிய வானம் உண்டாக்கப்பட்ட பின்பு. அதற்கு முந்தி என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முழுவதும் தேசமும் களிமண்ணும் சபையும் இணைந்த ஆளுமை உண்டாகணும். தீர்க்க தரிசனம் உண்டாகும். அப்படி உண்டாகும் பொழுதும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் ஒன்றுக்கொண்டு ஒட்டி கொள்ள மாட்டார்கள். இப்ப பாக்குறோம் பாத்தீங்களா, சமாதானம் குண்ட போடுறா அப்படிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் யுத்தங்களின் செய்திகள் உண்டு.
வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்துல 10 கொம்புகள் இருக்கும். நம்ம எல்லாம் எல்லாத்தையும் இந்த ஐரோப்பா கண்டத்துல போய் முடிச்சிருவோம். ஆனா தீர்க்க தரிசன எழுத்துக்கு போறவங்க அதை செய்ய முடியாது. இதை பார்த்த பிறகு கூட அநேகர் மாற்றிக்கொள்வதற்கு ரெடி இல்லை. ஏன்னா அவங்கள ஒரு 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 குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வின் பண்ணுவாங்க. நம்ம என்ன ஒரு மனசுல தப்பான மனதுகள் நம்ம இடத்துல உண்டாக்கப்பட்டுட்டு நம்ம சொல்லிட்டா கரெக்டா இருக்கணும். வேதத்தை குதிரை பேசிட்டா கரெக்டா இருக்கணும். தப்பா பேசிட்டா கள்ள தீர்க்க தரிசனம். யாரு சொன்னா? நான் சொல்ற தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசன விளக்கங்கள் குறைவு உள்ளதுங்க. நிறைவானது வரும்போது குறைவானது. நீங்க இப்ப நான் தான் பிரசங்கம் பண்ணேன். 10 ஐரோப்பிய கண்டம் முன்னுக்கு விட்டாது. அநேக உதாரணங்கள்லாம் எடுத்து சரித்திர சான்றுகளை கொடுத்து பாருங்க. இப்படி எல்லாம் பிரயாசப்பட்டாங்க. இதெல்லாம் நடக்காது. சரிதான், அன்னைக்கு அந்த உபதேசம் சரிதான். ஆனா இன்னைக்கு அது அல்ல. இன்னைக்கு 10 விரல்கள் உலக ராஜ்யம். என்ன நிலையில் இருக்கக்கூடிய ராஜ்யம் சொன்னா, களிமண் சபையும் தேசமும் ரோம் இணைந்து இருக்கக்கூடிய ராஜ்யம், இணைந்து செயல்படக்கூடிய ராஜ்யம், தேசத்தின் அதிகாரத்தை கொண்டு சபையினுடைய கோட்பாடுகளை கட்டுப்படுத்துகிற ராஜ்யம். அந்த நிலையிலையும் உலகம் ஒன்றுபடாது. அதுக்கு ஆதாரமா இன்னொன்னு, அந்த 17ஆம் அதிகாரத்துடைய கொம்பு இல்ல இருக்கு. நம்ம ஒரு மைண்ட்ல இருக்கும் தெரியுமா, இந்த ஒரு இந்த உலகம் எல்லாம் ஒன்றுபடும். எப்படி ஒன்றுபடும்? நான் என்ன பிரச்சனை தெரியுமா எனக்கு பிரசன்னம் பண்றதுல, நிறைய படிச்சு வச்சுக்கிறதெல்லாம் முன்னாடி வெளியே வந்துடும். என்னால அதை கண்ட்ரோல் பண்ணி சொல்லவே முடியாது. ஐம் சாரி ஃபார் தட். சரி, ஆனால் உள்ள போவோம். இந்த உலகம் எப்படி ஒன்றுபடும்? இது ஒன்றுபடுமா? அதே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் சம்பந்தம் கலப்பார்கள் ஆனால் ஒட்டி கொள்ள மாட்டார்கள். எப்படி சம்பந்தம் கலப்பாங்க? ஆண்டவர் சொல்ற பாருங்க, சிறந்த மற்றும் தீர்க்கமான செயல்களின் காட்சியாக கிறிஸ்துவ உலகம் என்று அழைக்கப்படுவது இருக்க வேண்டும். போப்பு மார்க்கத்தின் உதாரணத்தின் அடிப்படையில் அதிகாரமுள்ள மனிதர்கள் மனசாட்சியை கட்டுப்படுத்தும் சட்டங்களை ஏற்றுவார்கள். பாபிலோன் தன் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க செய்வார். ஒவ்வொரு தேசமும் இதில் ஈடுபடும். இந்த தேசத்தை பற்றி வெளிப்படுத்தலாகிய யோவான் அறிவிக்கிறார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரத்துல 3 - 7வது வசனம், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 13 - 14வது வசனம். அது என்ன அப்படின்னு சொன்னா, 10 கொம்புகள் தங்களுடைய அதிகாரத்தை மிருகத்துக்கு கொடுப்பார்கள். அதை கொடுத்து எழுதுறாங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அங்கே உலகளாவிய ஒன்றிணைப்பின் பிணைப்பு, ஒரு பெரிய நல்லிணக்கம், சாத்தானின் படைகளின் கூட்டமைப்பு இருக்கும். ஒரே யோசனை உள்ளவர்களா இருப்பாங்க. வசனம் சொல்லுவோம். அது என்னன்னா, உலகளாவிய, உலகம் சார்ந்தது இந்த 10 கொம்புகள். எப்படி 10 விரல்கள்? அந்த விரல்கள் ஒன்று கொண்டு ஒட்டி கொள்ள மாட்டார்கள் என்கிற உபதேசம் அங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் சம்பந்தம் கலப்பார்கள் என்கிற உபதேசம் இருக்கிறது. அந்த சம்பந்தம் எப்படி கலக்கப்பட அதிகாரத்தை கொடுத்துவாங்க. அதிகாரத்தை கொடுத்தாலும் அவர்கள் ஒட்டி கொள்ள மாட்டார்கள். ஆச்சரியமான காரியங்களை கருத்து வெளிப்படுத்துகிறார். இதை பார்க்க முடியும். ஒட்டி கொள்ள மாட்டார்கள் என்பது வேதாகமத்தை தீர்க்க தரிசனங்களை படிச்சுட்டு வரும்போது நம்மளால நினைச்சு முடியும்னா விளங்கி கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பூமியில இருக்க போகிற, கடைசியாக இருக்க போகிற ராஜ்யம், இந்த கல்லு மோத போகிற ராஜ்யம். சொல்ற உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பாபிலோன் இருக்கு, மேதியா பெர்சியா இருக்கு, கிரேக் இருக்கு, ரோம் இருக்கு. அதுக்கு ஒரு ரோமும் சபையும் இருக்கு. அதுக்கு ஒரு 10 பிரிவுகள் இருக்கு. அந்த 10 பிரிவுகளும் ரோமும் சபையும் இணைந்து செயல்பட்டு அதே நிலையை அடைய போகிறது. அப்போ இயேசு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுகிற அந்த காலத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமும் சபையும் இணைந்த ஒரு ராஜ்யம் எழும்புதுல, அந்த ராஜ்யமும் இருக்கும். அது முடிவுக்கு எல்லாம் வராது. அது கல்லு மோதிர வரைக்கும் இருக்கும். நம்ம சரித்திரப்பி அந்த ராஜ்யத்தின் பேரை கண்டுபிடிக்க போறோம். அந்த ராஜ்யம் எப்படி கடைசி வரைக்கும் இருக்க போகிறது என்பதை விளங்கிக் கொள்ள போகிறோம். காலக்கெடுப்பு. இன்னொன்னு அங்க உருவாக போகிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேசமும் சபையும் இணைந்த உலகளாவிய ராஜ்யம். 2 ராஜ்யம் இருக்க போகிறது. கண் அப்படிதான் மோதுது, பாதத்துல மோதுது. அது இந்த இடத்துலதான் அது உடைக்குது. அப்போ ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை எழும்ப பண்ணும் பொழுது, அவருடைய ஜனத்தை பூமி எங்கோ நிரப்புவதற்கு எதுவான சூழ்நிலையை உண்டாக்கும் பொழுது, என்ன ராஜ்யம் பூமியில இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, தேசமும் சபையும் இணைந்த, அதாவது ரோமும் சபையும் இணைந்த ராஜ்யம் இருக்கும் கடைசி வரைக்கும்.
அதே தன்மை உள்ள உலகளாவிய ராஜ்யமும் இருக்கும். இது ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் கண்டு போவோம். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வெறும் 2ஆம் அதிகாரம் ஒரு சிலதான் எவ்வளவு காரியத்தை சொல்லிட்டாரு. என்னங்க அப்பதான் விளங்கல, இங்க அப்ப விளங்குன தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கிட்டு போவார்கள். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல விளங்கிட்டோம் சரியாண்டா, மறுபடியும் தீர்க்க தரிசனத்தை படிக்கிறதுல ஆர்வம் போயிடும். கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த காலத்துக்கு அவருடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு, அவர்களுடைய வருகையை எதிர்பார்த்து தூண்டுவதற்கு ஆண்டவர் விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கல் அழிக்க போகும் ராஜ்யம், பொண்ணு தலை பாபிலோன், மார்பும் புயமும் வெள்ளி மேதியா பெர்சியா, வயிறும் தொடையும் வெண்கலம் கிரேக்கு, கால்கள் இரும்பு ரோம ராஜ்யம். அதுக்கு பிறகு ரோமும் சபையும் இணைந்த ராஜ்யம், இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ராஜ்யம், விரல் உலகளாகிய இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த ராஜ்யம். இப்போ எத்தனை ராஜ்யத்தை நம்மளால கணக்கிட முடியுது அப்படின்னு சொன்னா, ஒரு 6 ராஜ்யங்களை நம்மளால கணக்கிட முடியுது. இன்னும் அந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, நான் ஒவ்வொரு முறையும் வசனத்தை வாசிக்கவில்லை, வசனத்தை படிக்கும் பொழுது இந்த கல் எந்தெந்த ராஜ்யத்தெல்லாம் அழிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது, எந்தெந்த ராஜ்யத்தெல்லாம் அழிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது, அது பொன்ன, வெள்ளிய, அது வெண்கலத்தை, அது இரும்ப, களிமண்ண, இந்த 5ஐயும் அழிக்குமா? என்ன ஒரு கேள்வி மனதில் எழும்புகிறது என்று சொன்னால், மேதியா பெர்சியா எழும்பும் பொழுது பொண்ணு போயிடுச்சு, பாபிலோன் போயிடுச்ச. கிரேக் எழும்பும் போது வெள்ளி போயிடுச்ச. ரோம் எழும்பும் போது வெண்கலம் போயிடுச்ச. இரும்பும் களிமண்ணும் சேர்ந்தது எழும்போது இரும்பு, முழுமையான இரும்பு போயிடுச்ச. மறுபடி எப்படி ஆண்டவருடைய வருகையில, அதாவது தேவன் அவருடைய ஜனங்களை ராஜ்யத்தை பெறுவதற்கு ஏதுவாக எழும்ப பண்ணும் பொழுது, பூமி முழுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எழும்பும் பொழுது, அந்த கல் தேவனுடைய ஜனம் பொண்ணு எப்படி அழிக்கும்? வெள்ளி எப்படி அழிக்கும்? முடிச்சு போச்ச. வெண்கலத்தை எப்படி அழிக்கும்? முடிச்சு போச்ச. அது இருக்க போகிறது இரும்பும் களிமண்ணும் தானே, அது தனி இரும்பு இல்லையே, வேற ஒரு நிலை தானே, அதுலதான் மோதுது. அதுல மோதும் போது இதெல்லாம் எப்படி அழியுது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை நம்ம அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வசனம் சொல்லுது பாருங்க, கல் நொறுக்கிய ராஜ்யங்களை குறித்து சொல்லும் பொழுது, ஒரு கல் கையால் பேர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. இதை வாசிக்கும் போது என்ன விளங்குறது எனக்கு அப்படின்னு சொன்னா, கல் ராஜ்யங்களை எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது, இந்த பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, இது எல்லாத்தையும் இணைந்த ஒரு ராஜ்யம் எழும்பு போகிறது. அந்த ராஜ்யம் என்ன செய்யும் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கல்லினாலே முழுமையாக அழிக்கப்படும். அது இப்போ நம்ம படிச்சிருக்கிறதுபடி 7வது ராஜ்யமாக தெரியும். எல்லா உலகத்தையும் அழிக்கிறது, மோதுறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதத்துல.
நம்ம ஊர்ல சொல்ல பாத்திரத்துல மோதி அது சிலையெல்லாம் அடிச்சு உடைச்சு போயிட்டு, அப்ப அந்த சிலையெல்லாம் அடிச்சு உடைக்கிறதுக்கு ஏதுவான சூழ்நிலை பூமியில இருக்கணும் இல்லைங்களா? பாபிலோன் இருக்கணும், மேதியா பெர்சியா இருக்கணும், கிரேக் இருக்கணும், ரோம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும் இல்லைங்களா? சபையை சேர்ந்த கூட்டம் இருக்கணும். நமக்கு தெரியுது கல் எங்கதான் மோதுதுன்னா பாதத்துலதான் மோதுது. 10 விரல்கள் இருக்கிற இடத்துலதான் மோதுது. அதை தொடர்ந்து இயேசு மாதிரியே வந்துரும். அப்போ இந்த பாபிலோன் பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண்ணு இதெல்லாம் சேர்ந்த ஒரு ராஜ்யம் எப்ப எழும்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவதற்கு ஏதுவாக அவருடைய ஜனங்களை மீட்டுட்டு போன பிறகுதான். அப்படின்னா 8வது ஒரு ராஜ்யம் இருக்கிறதா? அந்த 8வது ராஜ்யம் இந்த தன்மையுடையதாக இருக்குமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது தானியேலுடைய புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசப்படைய போகிறவனுமாயிருக்கிறார். அந்த 7க்கு பிறகு ஒருத்தன் தோன்றாங்க. அந்த 7 இருக்கிறானே, அது பிறகு தோன்றுகிறான். அது 8வது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனங்கள் மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப 8வது ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. நம்ம இப்போ கணக்கு போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கல்லு மோதும் பொழுது அங்கே 6 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஆனா கல்லு மோதின பிறகு அந்த அழிவு எல்லாத்துக்கும் இருக்கு. பாபிலோன், மேதியா பெர்சியா, கிரேக்கு அப்படி சொல்ற காட்டிய பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் எல்லாத்தையும் அழிக்குது. அப்படின்னா அந்த தன்மையில எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு ராஜ்யம் எழும்ப போகிறது. அது 8வதாக தான் இருக்க முடியும். அது நாசமடைய போகிறது. அதுக்கு இன்னும் கிடையாது. அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது 7லிருந்து எழும்பும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது 7லிருந்து எழும்பணும் அப்படின்னா, அதுக்கு முந்தி 7 இருந்திருக்கணும். இந்த பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண் இதெல்லாம் இணைந்த ஒரு ராஜ்யம் எழும்பி அதை அழிக்க போகுது. இது அது மோதிர இடம் பாதம். பாதத்துல மோதும் போது அங்க என்ன இருக்கணும்? 7 இருக்கணும். ஆனா இதுதான் தரிசனம், இதுதான் அவுட்லைன். இதை மாற்றிலாம் நீங்க படிக்க முடியாது. பாபிலோன் தான், மேதியா பெர்சியா தான், கிரேக்கு தான், ரோம் தான் வேதம் வெளிப்படுத்துகிறது. அதுக்கு பிறகு இரும்போ சபையும் சேர்ந்தது, களிமண் சேர்ந்தது, அது ரோமும் சபையும் சேர்ந்தது. அதுக்கு பிறகு அதே தன்மையுடைய 10 விரல்கள் உலகளாவிய ராஜ்யம், சபையும் தேசமும் சேர்ந்தது. 7வது எங்க இருக்கு? இன்னொன்னு இருக்கணும்ல. எங்க இருக்கணும்? விரல் தான் கடைசி. அதுக்கு பிறகு இல்ல. அப்ப விரலுக்கும் பாதம் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு இடையில ஒண்ணு இருக்கணும். அதுக்கு இடையில ஒண்ணு இருக்கணும். இருக்கு. தீர்க்க தரிசனம் ஆராயும்போது அறிந்து கொள்ளலாம். புதுசா ஏதாவது இருக்குமா? இல்ல. இந்த பாதத்தில் இருக்கக்கூடிய களிமண்ணும் இரும்பும் இன்னொரு உருவாகுது. அதை வேறொரு ராஜ்யமாக வேதம் அறிவிக்கிறது. இருக்கு உள்ள. அதை நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, அது 8வது ராஜ்யமாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கும் போது 7 முன்னாடி வந்துரும், 8வது அதுக்கு பிறகு. அப்போ கல்லு விரல்ல மோதும் பொழுது என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் எழும்ப பண்ணப்படுகிறது. எப்படி? அவருடைய ஜனங்கள் எழும்பி பூமி எங்கும் அவருடைய மகிமையினால நிரப்புகிறார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை கூட்டிட்டு போயிடுறார். கூட்டிட்டு போன பிறகு ஒரு ராஜ்யம் உருவாகுது.
அது எப்படி இருக்க போதுன்னா பாபிலோன். பாபிலோன் எங்க இருக்குன்னு போய் படிங்க. ஏதேன் தோட்டத்துல இருக்கும். மனசு விடும்போது என்ன பாபிலோன் உண்டாயிரும். அதுக்கு பிறகு ராஜ்யத்தை பெறுகிறது சரித்திரங்களை படிச்சீங்கன்னா இருக்கும். இந்த பாபிலோன்காரம் பொண்ணுகாரம் வெள்ளி வெங்கடம் இரும்பு களிமண் இதெல்லாம் இணைந்த ஒரு ராஜ்ய இடமா பாருங்க. அது அழிக்கப்படும், அது நாசமடையும். இப்ப 8வது ராஜ்யம் கொஞ்சம் தீர்க்க தரிசனங்களை படிச்சவங்களுக்கு டக்குன்னு புரிச்சுக்கணும். ஆமா, அங்க ஒரு ராஜ்யம் இருக்குடா. இயேசு வந்துட்டு போன பிறகு 1000 வருஷம் கழிச்ச பிறகு ஒரு ராஜ்யம் எழும்புதுப்பா. ஆமா, அது எழும்பி தேவனுடைய நகரத்துக்கு எதிராக யுத்தம் செய்யுதுப்பா. ஆண்டவர் அதை நாசம் பண்ணுகிறார். அவருடைய ஜனங்களோட கூட நின்று கொண்டு அதை அழித்து போடுகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மகத்துவமான உண்மை. இதன் அடிப்படையில்தான் தீர்க்க தரிசனத்தை விளங்கிக்கணும். இதுக்கு இடையில நிறைய தேசங்கள் சொல்லணும், பிரான்ஸ் பற்றி இருக்கும், அதெல்லாம் வரிசையில கிடையாது. வரிசையில பாபிலோன் இருக்கு, மேதியா பெர்சியா இருக்கு, கிரேக் இருக்கு, ரோம் இருக்கு, ரோம் சபை இருக்கிறது. ரோம் சபை மறுபடியும் எழும்புகிறது. அதற்கு பிறகு உலகமும் ரோம் சபை போல மாறுகிறது. அப்பொழுது ஆண்டவர் கல்லை அனுப்புகிறார். இப்ப கல்லு வரப்போகிற காலத்தில் உட்கார்ந்து இருக்கோமா? கல்லு தேவனுடைய ஜனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறாம கல்லு என்ன, அது எப்படி நிரப்ப போகிறது, அதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கேட்டீங்கன்னா சரியா இருக்குங்க. தேவன் வரப்போறாருங்க. சொல்றதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. எத்தனை முறை ஏமாந்தாலும் அது மறுபடியும் மறுபடியும் வெளிச்சம் வந்து, ஐயா இப்படி நம்ம இருக்கவே அதிகாரம் 8 ராஜ்யங்களை வெளிப்படுத்துகிறது. பூமி எங்கோ பிரகாசிக்கணும் இல்லைங்களா? தீர்க்க தரிசனங்கள் மிக நேர்த்தியானது. இயேசுவின் 2ஆம் வருகையினுடைய அருகாமையை நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபை தேசம் இணைந்து உண்டாக வேண்டும். அது உலகளாவியதாக இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய ஜனம் பூமி எங்கும் நிரப்பணும். இப்ப நிரப்புறது இல்ல, இந்த நிலை உண்டான பிறகு நிரப்பணும். உலகம் முழுவதும் சபையின் கோட்பாடை கட்டுப்படுத்துகிற மனநிலைக்கு வருகிறதா? அது எப்படி வரும், எப்படி கொண்டு வரப்படும், எல்லா வேதாகமத்தில் இருக்கிறது. தீர்க்க தரிசன எழுத்துகள் இருக்குது, சாட்சியாகமத்தில் இருக்குது. படிச்சா போதும். சாட்சியாகமத்தை தூரம் வச்சுட்டு எவ்வளவு வேலை படிக்கலாம் நம்ம பேசுவான். நான் புரிந்துகின்றது. இதெல்லாம் நடக்கும் பொழுது இயேசுவினுடைய வருகை சமீபத்தினுடைய எவ்வளவு சமீபம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அவுட்லைன் தான் பார்த்திருக்கோம். இது டீடைல்ஸ் எல்லாம் பிறகு கொடுக்குறாரு. அதெல்லாம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் படிக்கும் பொழுது கடைசிக்கு வந்தாச்சுங்க. இந்த பூமியெல்லாம் நிரப்பணும். எதுக்கு இதை சொல்ல வாசிக்கிறேன் அப்படின்னா, தீர்க்க தரிசனம் எல்லாம் இணைந்து வந்தாதான் முடிவு. ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு அப்படின்னா முடியும் இல்லை. இன்னும் படிக்க வேண்டியது அப்படி படிக்க முடியாது. முந்தி படிச்ச மாதிரி படிக்க முடியாது. அடையாளத்தை மாத்திரம் படிச்சிருப்பாங்க, காலத்தை படிச்சிருந்திருப்பாங்க, தீர்க்க தரிசனங்களை படிச்சிருப்பாங்க, படிச்சு வரப்புற நம்பியிருப்பாங்க. இன்னும் நமக்கு அப்படி இல்லை. நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். அடையாளம் நிறைவேற்கான்னு பார்க்கணும், தீர்க்க தரிசன ராஜ்யங்கள் நிறைவேற்கான்னு பார்க்கணும், வெளிப்படுத்தல சபையை குறித்த காரியங்கள் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும், அதனுடைய சொல்லப்பட்ட நிகழ்வுகள் சரியா இருக்கான்னு பார்க்கணும், காலம் பரிசுத்தத்தில் இருக்கிற காலம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் அப்படி கோர்த்து வந்தா நம்ம சமீபத்தில் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, பூமியெல்லாம் நிரப்பிட்டாங்க. எப்ப நிரப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்துல தீர்க்கதரிசி எழுதுறாங்க பாருங்க. பைபிள் இருக்கிறதுக்கு அவங்க ஆண்டவர் கொடுத்துட்டு விளக்கத்தை கொடுக்குறாங்க. எருசலேமின் அழிவு பற்றிய தீர்க்க தரிசனத்தில் கிறிஸ்து கூறுகிறார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு முடிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் மூலமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவரும். இந்த தீர்க்க தரிசனம் மறுபடியும் நிறைவேறும். ஒரு முடிஞ்சிச்சு.
ஆனா எதிர்பார்த்த சம்பவங்கள்லாம் நடக்கல. எருசலேமின் வீழ்ச்சிக்கு முன்பாக பரிசுத்த ஆவியினால் பவுல் எழுதுகிறார், சுவிசேஷமானது வானத்தில் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டது என்று அறிவிக்கிறார். கொலோசியர் 1:23. எனவே இப்போது மனுஷகுமாரனின் வருகைக்கு முன்பாக நித்திய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். மறுபடியும் ஏன் அப்படின்னா தீர்க்கதரிசனம் எல்லாம் இணைஞ்சு வரணுங்க. எந்த ஒண்ணு பிடிச்சிட்டு இல்லை. இனி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், எப்படியெல்லாம் படிக்கணும்னு சொல்லி தர்றாரு. அப்படியெல்லாம் படிச்சு எல்லாம் கோர்த்து வரும் பொழுது நம்ம சொல்லலாம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. காலத்தினுடைய நெருக்கம் அருகில் இருப்பதனால தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு ஆச்சரியமான உண்மைகள் இருக்கிறதை பார்க்கும் பொழுது நான் பரவசம் அடைந்தேன். என் ஆண்டவரே, எவ்வளவு ஆச்சரியமாய் காரியங்களை வைத்திருக்கிறீர்கள். என் தேவன் வரும் பொழுது அவருடைய வருகையினுடைய சமீபத்தை அறிவதற்கு மிக மிக முக்கியமான காரியம் உலகம். உலகம் சபையை ஆள வேண்டும். சபையை உலகத்தினுடைய அதிகாரத்தை கொண்டு அதனுடைய கோட்பாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சபையும் தேசமும் இணைந்த ராஜ்யமாக உலகம் காணப்பட வேண்டும். ஒன்னும் உலகம்லாம் ஐக்கியமாயிட்டு நினைச்சிடாதீங்க, அது ஒட்டி கொள்ளாது. அப்பொழுது அவருடைய ராஜ்யத்தை தேவன் எழும்ப பண்ணுவார். அவருடைய ஜனத்தை 7 கண்ணுனால பார்த்து அவங்களை பரிசுத்தப்படுத்தி போப்பாடி சொல்லி பூமி எங்கும் அவருடைய மகிமையினால நிரப்புவார். அப்பொழுது இயேசுனுடைய வருகை இருக்கும். அவருடைய ஜனங்களை அவர் மீட்டுட்டு போவாரு, மரித்தவரை எழுப்பிப்பாரு, உயிரோடு இருக்கிற மறுரூபமாக்குவார். எல்லாருமே மேல எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அங்க நீதி விசாரணை நடக்கும். 1000 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் வருவார். 8ஆம் ராஜ்யம் இருக்கும், அவருக்கு எதிராக நிற்கும். உலகம் முழுவதும் இல்ல துன்மார்க்கனுடைய ராஜ்யமாக இருக்கும், பாபிலோனாக இருக்கும், மேதியா பெர்ஷாவாக இருக்கும், கிரேக்காக இருக்கும், ரோமாக இருக்கும், கண்வனாக இருக்கும். அத்தனையும் துன்மார்க்கமான ராஜ்யம். அவைகளெல்லாம் இணைந்து என் தேவனுக்கு எதிராக யுத்தத்துக்கு வரும். என் தேவன் அவருடைய ஜனங்களுக்காக எப்படி பரலோகத்திலே பரிசுத்த தூதர்களுக்காக நின்று போரிட்டாரோ அப்படி அவர் நின்று போரிட்டு அவருடைய ஜனத்துக்கு புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கி ராஜ்யத்தை கொடுப்பார். நீங்கள் நானும் அதை பெறுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோமா? இத்தனை வெளிப்பாடு ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, இதை புரிந்து கொள்ளும் போதே ஆண்டவர் வரப்போகிறேன் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்தில் குறைந்து விட்டு எரியவில்லையா? தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு வரப்போகிறார், சீக்கிரத்தில் வரப்போகிறார். இது தொடர்ந்து படிப்போம். அது ஒரு இடையில ஒரு ராஜ்யத்தை பார்த்தோம் தெரியுமா? அது எந்த ராஜ்யமே பார்ப்போம். எல்லா ராஜ்யத்துக்கும் பேர் வச்சிருவோம். வேதம் சொல்லிட்டு 4 ராஜ்யத்துக்கு பேர் வச்சுட்டு ரோம சபைக்கு பேர் வைப்போம். அதுக்கு பிறகு வரப்போகிற அதே தன்மை உள்ள ராஜ்யத்துக்கு என்ன, அது இது எப்படி வருது, புதுசா இல்ல புதுசு கிடையாது பழசுதான் அப்படின்னு சொல்லிடுச்சு, அது எப்படி வருதுன்னு படிப்போம். அது போல உலகம் எல்லாம் எப்படி இதே மாதிரி மாறுது அப்படிங்கறத படிப்போம். ஆனா உலகம் முழுவதும் இப்படி மாறுவதற்குரிய எல்லா சூழ்நிலையும் உண்டாயிட்டு எனக்கு என்னுடைய பிள்ளைகளை. இதோடு இணைந்து சபையினுடைய சரித்திரத்தையும் படிக்க போகிறோம். உலகம் முழுவதும் இணைகிறதுக்கு முன்பாக தேவனுடைய சபை விழுந்துவிடும் என்று சொல்லி படித்தோமே, அதனுடைய விழுகை ஆரம்பமாகி அது முதிர்ச்சி நிலை நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். Everything is fulfilling. எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நான் ஆயத்தமா பிரசங்கிக்கிறேன். நான் என் ஆயத்தப்படுத்தாவிட்டால் இந்த பிரசங்கத்தினாலெல்லாம் பரலோகம் கிடையாது. இது அவர் கொடுத்த ஞானம். இந்த பேசுவதற்குரிய சத்துவத்தை அவர் கொடுத்தது. நான் ஒன்றுமே இல்லை. நானும் உங்களைப் போல ஆயத்தமாக இருந்தால் ரட்சிக்கப்படுவேன். நாம் கரங்களை கோர்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று இணைவோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் இந்த பாக்கியத்தை தருவாராக. ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நன்றி பிதாவே. மகத்துவங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படியாக உங்களுடைய உபதேசத்தினுடைய ஒவ்வொரு ரகசியங்களையும் சொல்லித் தருவதற்காக நன்றி. பாவிகளாக எங்கள் மீது கிருபையும் இரக்கமாய் இருமையா.
கைவிடப்பட்ட கூட்டத்தில் எந்த நிலையிலும் காணப்படாதபடி வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உங்களுடைய கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இப்படி சன்னிதானத்தில் காணப்பட கர்த்தர் கிருபிச்சீங்க. எங்கள் அன்பு தகப்பனே, செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கிருபை இருந்து அவர்களும் இதை விளங்கிக் கொள்ளத்தக்கவைகளை ஞானத்தை கொடுக்கும் சன்னிதானத்தில் வேண்டிக் கொள்கிறேன். குறைபாடு இருக்குமானால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கலந்து பகிர்ந்து கொண்டதை சரி பண்ணிக்கொள்ள கர்த்தர் கிருபை சம்பந்தம் ஜெபிக்கிறேன். நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.